கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 24 யமனும் காலனும் செய்த தவறுகள். சூதமா முனிவர் சொல்லி வந்தபோது சௌனகாதி முனிவர்கள் அனைவரும் இடையில் குறுக்கிட்டு, மகா முனிவரே, மகா காலரிடம் யமன்தான் அந்த விருத்தாந்தங்களையெல்லாம் மறக்கவில்லை என்று கூறினானே, அவை என்ன என்பதை தயவு செய்து எங்களுக்கு கூறி விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு சூத முனிவர் சொல்லலானார். சௌராஷ்டிர தேசத்தில் தீத்விரதன் என்னும் ஒரு பெரிய பணக்கார அந்தணன் வசித்து வந்தான். அவனுக்கு கௌசிகன் என்னும் புதல்வன் ஒருவன் இருந்தான். அவன் தீய குணமே உருவானவன். திருடுவது, துர்க்குணம் கொண்டிருப்பது, மது மாமிசங்களை புசிப்பது, சூத்திர நண்பர்களோடு நட்புறவு கொண்டு அலைந்து திரிவது முதலான பாப காரியங்களிலேயே அவன் சதா காலமும் ஈடுபட்டிருந்தான். ஒரு நாள் அவன் அழகு வாய்ந்த சண்டாள பெண்மணி ஒருத்தியைக் கண்டு அவள் மீது மோகத்திரக்கம் கொண்டு அவளுடன் தந்திரமாக புறப்பட்டுச் சென்றான். அப்போது அவர்களிருவரையும் சேர்ந்தாற்போல் பார்த்துவிட்ட அவளுடைய கணவனான சண்டாளன் அளவு கடந்த கோபாவேசம் கொண்டவனாகத் தன் மனைவியோடு அவனையும் சேர்த்து கட்டி அடித்து ஒரு கூர்மையான கத்தியினால் அவனுடைய ஆண் குறியையும் அறுத்து போட்டுவிட்டான். அதே ஏக்கத்தில் கௌசிகன் சில காலம் வாழ்ந்திருந்து விட்டு கடைசியில் உயிர் துறந்தான். அப்போது அவனை நெருங்கிய யம தூதர்கள் அவனை இறுக்க கட்டியிழுத்து கொண்டு செல்ல முயன்றார்கள். ஆனால் அங்கு விரைந்து வந்த சிவகணங்களோ யம தூதர்களை அடித்து விரட்டிவிட்டு கௌசிகனை சிறந்த விமானத்தில் ஏற்றிக்கொண்டு சிவபெருமானுடைய சந்நிதியில் கொண்டு வந்து விட்டுவிட்டு சென்றார்கள். அப்போது யம தூதர்கள் தங்கள் உடம்பிலிருந்து இரத்தம் பெருக்கெடுத்தோட தங்கள் தலைவரிடம் வந்து நடைபெற்ற விஷயங்கள் அனைத்தையும் கூறினார்கள். உடனே யமதர்மராஜன் கைலாச மலையை நோக்கி துரிதமாக புறப்பட்டுச் சென்று அங்கே கைலாச மலையின் அடிவாரத்தில் சிங்க வாகனத்தின் மீது அமர்ந்திருக்கும் கணத்தலைவரான ஸ்ரீ மகாகாலரைக் கண்டு வணங்கினான். பிறகு அவரிடம் சிவகணங்களால் தன் தூதர்கள் உதைப்பட்ட விஷயத்தையும் விவரமாக எடுத்து கூறினான். அதை கேட்டதும் அடங்கா கோபம் கொண்ட மகாகாலர், யமனே, இந்த கௌசிகன் மகா புண்ணியசாலியானவன். இவன் ஒரு பாவம் கூட செய்ததில்லை. எப்படி என்றால், இவன் தன்னுடைய பிள்ளை பிராயத்தில் சம்பு என்னும் ஒரு பிராமண பையனோடு நட்புறவு கொண்டு விளையாடித் திரிந்தான். அந்த சம்பு என்னும் சிறுவனும் இந்த கௌசிகனை திரியம்பகன், அதாவது முக்கண்ணன் என்று பெயரிட்டே அழைத்து வந்தான். அதைப் போலவே இவன் தன்னுடைய மற்ற தோழர்களுக்கும் பரமசிவனாரின் திருநாமங்களை வைத்து அவர்களை அழைத்து வந்தான். இந்த கௌசிகன் மிகுந்த புண்ணியம் வாய்ந்ததான திரியம்பகன் என்ற பெயரை வைத்து கொண்டிருந்ததினால் இவனுக்கு கைலாசத்தில் இடம் கிடைத்துவிட்டது என்பதில் சந்தேகமே இல்லை என்று கூறினார். அதை கேட்டதும் யமன், மகாகாலரே, மகா பாபியான இந்த கௌசிகனுக்கு இதனால் மட்டும் கைலாசத்தில் இடம் கிடைத்திருக்கிறது என்பதை என்னால் நம்ப முடியவில்லை என்று மூடத்தனமாக கூறிவிட்டு அங்கிருந்து சிவபெருமானின் மாளிகையை நோக்கி
புறப்பட்டுச் செல்ல முயன்றான். உடனே மகாகாலர் அதிக கோபத்தோடு அவனை கூப்பிட்டு, மூடத்தனம் வாய்ந்த யமனே, நான் கூறிய வார்த்தைகளை நீ உதாசீனப்படுத்தி பதிலளித்து விட்டாய் அல்லவா என்று கூறி தம்முடைய தண்டத்தினால் அவனுடைய மார்பில் ஓங்கி ஓர் அடி கொடுத்தார். அந்த அடியின் வேகத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் உடலெங்கிலும் இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்தோட யமன் தொப்பென்று கீழே நிலத்தில் விழுந்து சுய நினைவை இழந்தான். ஒரு வினாடி நேரத்திற்குப் பிறகு யமன் சுய நினைவு பெற்று எழுந்திருக்கும் போது அந்த வழியாக பிரம்மதேவர் பரமசிவனை சேவித்துவிட்டு வந்து கொண்டிருந்தார். அப்போது அவரிடம் யமன் தன்னுடைய விருத்தாந்தங்களைப் பற்றி கூறினான். உடனே பிரம்மா மகாகாலரிடம் விரைந்து சென்று அவரை வணங்கி, மகாகாலரே, யமனால் செய்யப்பட்ட இந்த தவற்றை தாங்கள் மன்னித்துவிட வேண்டும் என்று அவரிடம் பல தடவைகளும் கூறி வேண்டிக் கொண்டார். அதன்படி மகாகாலரும் யமனுக்கு மன்னிப்பு அளிக்கவே பிரம்மதேவர் யமனை நோக்கி, யமனே, புண்ணிய சீலனான கௌஷிகன் இப்போது ஸ்ரீ சிவபெருமானுடைய சந்நிதியில்தான் தங்கியிருக்கிறான். ஆகையால் பார்வதி மணாளரின் திருநாமங்களின் சிறப்பான மகிமையை தேவேசரும் நீலகண்டரும் உமாபதியுமான பரமசிவனைத் தவிர வேறு யாரால்தான் அறிந்து கொள்ள முடியும். அதனால் யமனே, இந்த வினாடியிலிருந்து நீ இந்த விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாகவே இருந்து வா என்று கூறிவிட்டு யமனையும் விடுவித்துவிட்டு சென்றார். அதன் பிறகு மகாகாலரை யமன் வணங்கிவிட்டு தன்னுடைய உலகத்திற்குச் சென்றான். சௌனகாதி முனிவர்களே, இந்த விருத்தாந்தங்களைத்தான் யமன் தான் மறந்துவிடவில்லை என்று மகாகாலரிடம் அப்போது தெரிவித்தான். அதன் பிறகு யமன் மகாகாலரை வணங்கிவிட்டு, சுவாமி, புதிதாக அதிகாரத்தில் வந்திருக்கும் இந்த காலனுக்கு இந்த விஷயங்கள் ஒன்றுமே தெரியாது. ஆகையால் தங்களுடைய கணங்களால் கட்டுப்பட்டிருக்கும் அவனையும் முன்பு என்னை விடுவித்தது போலவே விடுவித்து விட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். மகாகாலரும் அவனுடைய வேண்டுதலுக்கு மனமிரங்கி தம்முடைய ஒரு கணத்தை அனுப்பி காலனை விடுவித்து விடும்படி செய்தார். விடுதலை பெற்ற காலனும் யமனை சமீபித்து வந்தான். அதன் பிறகு யமனும் காலனுமாகச் சேர்ந்து பயபக்தியோடு மகாகாலரை வணங்கி அவரிடமிருந்து விடை பெற்று கொண்டு தங்கள் இருப்பிடம் நோக்கி திரும்பிச் சென்றார்கள். பாதி வழியில் அவர்கள் சென்று கொண்டிருக்கும் போது படைத்தலைவனான காலன் யமனை நோக்கி, தர்மராஜனே, எனக்கு இனியும் தங்களிடத்தில் வேலை பார்ப்பதில் சிறிதளவும் விருப்பமில்லை. இதோ என் உயிரிலிருந்து எப்படி இரத்தம் பெருகி வழிகிறது என்பதை சிறிது கண்கொண்டு பாருங்கள். இப்போது மட்டும் நான் விடுதலை செய்யப்பட்டிருக்காவிட்டால் இதற்குள் என் உயிரே போய்விட்டிருக்கும் என்று கூறினான். அதைக் கேட்டதும் யமன், மூடத்தனம் நிரம்பிய காலனே, சிவகணங்களை பார்த்த மாத்திரத்திலேயே நீ ஏன் கௌசிகனை விட்டுவிடவில்லை? அவன் புண்ணியசாலியோ பாபாத்மாவோ அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். நீ சிவகணங்களை பார்த்தவுடனேயே அவன் சிவபெருமானின் அன்புக்குரியவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதி அவனை விட்டுவிட்டு என்னிடம் பேசாமல் திரும்பி வர வேண்டியது தானே. அதற்கு பிறகு அந்த விஷயத்தை நானாகவே முன்னின்று பார்த்து கொள்ள மாட்டேனா? உன்னுடைய முட்டாள்தனத்தின் விளைவால்தான் உனக்கு இத்தகைய இன்னல்கள் நேர்ந்திருக்கின்றன. இது உனக்கு மட்டும் சம்பவித்த அசம்பாவிதமல்ல. நானும் உன்னைப்போல்
புதிதாக அதிகாரத்திற்கு வந்திருந்தபோது உமா மகேஸ்வரனின் திருநாமங்களின் மகிமையை நானும் சரிவர உணர்ந்து கொள்ளாமல்தான் இருந்து வந்தேன். அதற்கு உதாரணமாக ஒரு நிகழ்ச்சியையும் இப்போது உனக்கு கூறுகிறேன். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.